வரலாற்றில் மிகப்பெரிய துரோகம் ஒரு போர் வீரனின் சொந்த படையால் நடத்தப்பட்டது. இது 1971 டாக்கா, கிழக்கு பாகிஸ்தான். ஒரு இராணுவ அதிகாரி தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுகிறார். ஜியாவுர் ரஹ்மான் பாகிஸ்தானுக்கு எதிரான விடுதலை போரில் வெற்றி பெற்றார். அவர் புதிய நாடான பங்களாதேஷின் தலைவரானார். அவர் இராணுவத்தை நம்பினார், அவர்களுடன் போரில் வெற்றி பெற்றார். அவர் பொருளாதார சீர்திருத்தங்கள் செய்தார், நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பினார். சில காலம் அவர் தோற்கடிக்க முடியாதவராக இருந்தார். ஆனால் அவரது சொந்த அதிகாரிகள் ரகசியமாக திட்டம் தீட்டினர். அவர்கள் அவருடன் விடுதலை போரில் போராடியவர்கள். மே 30 1981 அவர் சிட்டகாங்கிற்கு சென்றார். அவரது நம்பிக்கையான அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிச் சூடு நடந்தது. தனது படையை முழுமையாக நம்பிய போர் வீரன் ஜியாவுர் ரஹ்மான்